எனது முருகர் தீம்ல கொக்கோமெலான கலக்க போறோமா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்டர் இருக்க போது. கூடவே குட்டியா ஒரு ஸ்டோரியை சொல்ல போற. சோ மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வென்யூக்கு தான் போய் கேக் அரேஞ்ச் பண்ண போறோம்ன்றதுனால கேக்க மட்டும் ரெடி பண்ணிட்டு கூடவே நானும் தொப்பையும் ரெடி ஆயிட்டு வென்யூக்கு சிட்டா பறந்தாச்சு. கஸ்டமர் பிளான் பண்ண கேக் டோட்டலா வேற. ஆனா இப்போ நம்ம பண்ண போற கேக் வேறையோ வேற. ஐயோ கஸ்டமர் டென்ஷன் ஆக மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ மீ, கதையை சொல்றேன். நம்ம பர்த்டே பாப்ஸோட நேம் பாலமுருகன்றதுனால கஸ்டமர் கேக்க நம்ம எப்பயுமே பண்ணுவோம்ல முருகர் தீம், அந்த தீம்ல பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா பேக் டிராப் கொக்கோமெலான் தீம்ன்றதுனால கஸ்டமர் அதே தீம்ல கொக்கோமெலான் இமேஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு கூடவே சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லையேன்னு ரொம்ப நேரமா மண்டைய பிச்சிட்டு இருந்தேன். பத்தாததுக்கு சாட் ஜிபிடி கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நானே கஸ்டமர் கிட்ட போயிட்டு சிஸ்டர் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணணும்னா ரொம்ப ஆடா இருக்கும்னு சொல்லிட்டேன். கஸ்டமரும் சரி ஓகேடா அப்போ நம்ம கொக்கோமெலான் தீம்லயே போய்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் குத்திட்டே இருந்தது கஸ்டமர் கேட்டதை கொடுக்க முடியலையேன்னு. அப்புறம் சரி ஓகே நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அப்படியே பண்ணிட்டேன். அது எப்படின்னா இப்படிதான். இப்போ நமக்கு கொக்கோமெலான் தீமும் கிடைச்சிருச்சு, கஸ்டமர் ஆசைப்பட்ட மாதிரி முருகர் இமேஜஸையும் ஆட் பண்ணியாச்சு. மொத்தத்துல கஸ்டமர் ஹாப்பி என்னாச்சு. அப்புறம் நம்ம குட்டி பாப்ஸும் வந்து கேக் அழகா கட் பண்ணி மொச்சுக்குன்னு சாப்பிட்டாங்க. அப்படி இப்படின்னு பெரிய குழப்பத்துக்கு அப்புறமா பண்ண கேக்கோட அவுட்புட்டும் இப்படிதான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.